நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போரில் கேட்ட துவாவின் தாக்கம் கியாமத் நாள் வரை. நபி அவர்கள் பத்ர் களத்தில் அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள், அல்லாஹ், உன்னுடைய தூதர்களுக்கு எதை நீ வாக்குறுதி அளித்தாயோ அந்த வெற்றியை, அந்த உதவியை எனக்கு கொடு. அல்லாஹும்ம இன் ஷிஅத, முஸ்லிம்கள் தோற்க வேண்டும் என்று நீ நாடிவிட்டால், லம் துஅபத் பஅதல் யௌமி அபதன், இன்றைய நாளுக்கு பின்னால் ஒரு காலம் நீ வணங்கப்பட மாட்டாய். அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கூறினார்கள், ஹஸ்புக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே போதும். கத் அல்ஹஹ்த அலா ரப்பிக, உன்னுடைய இறைவனிடம் நீ அதிகமாக முறையிட்டு விட்டீர். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் கேடயத்தோடு அந்த போருக்கு வருகிறார்கள். அப்பொழுது குர்ஆன் வசனத்தை கூறினார்கள், யுஹ்ஸமுல் ஜம்உ வ யுவல்லூன துபர், இந்த கூட்டம் தோற்கடிக்கப்படும், அவர்கள் தோல்வியால் புறமுதுகு காட்டி ஓடுவார்கள் என்ற குர்ஆன் வசனத்தை கொண்டு ஓதியவராக நபி அவர்கள் அந்த போருக்கு வருகிறார்கள். இது பத்ர் களத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. அன்பானவர்களே, குறைஷிகள் அன்றைய நாளில் முஸ்லிம்களுடைய உடைமைகளையும் முஸ்லிமுடைய பொருள்களையும் முஸ்லிமுடைய மண்ணையும் எப்படி கொள்ளையடித்தார்களோ அதே போன்று இன்றைக்கும் சூடானிலும் பலஸ்தீனிலும் இன்னும் பல்வேறு இடங்களிலும் முஸ்லிமுடைய உடைமைகள், முஸ்லிமுடைய நிலங்கள் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்றைக்கு முஸ்லீம் சமூகத்திற்கு எதிராக எப்படி அரபுகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து போர் தொடுக்க வந்தார்களோ அதே போன்று இன்று முஸ்லிம்கள் இந்த உலகில் பொது எதிரியாக சித்தரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டில் ரமலான் மாதத்து 17வது நாளில் தொடங்கிய பத்ர் யுத்தம் கியாமத் நாள் வரை நடந்து கொண்டுதான் இருக்கும். நீங்கள் உங்களுடைய பத்ர் போர் சார்பாக நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. அல்லாஹ் முஸ்லிம் சமூகத்தை அனைத்து விதமான ஃபித்னாவை விட்டும், அனைத்து விதமான மோசடிகளை விட்டும், அநியாயத்தை விட்டும் காப்பாற்றுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.